புகையிலை பொருட்கள் மீது இன்று முதல் கூடுதல் கலால் வரி, பான் மசாலா பொருட்களுக்கு புதிய செஸ் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீது மத்திய அரசு விதித்துள்ள கூடுதல் கலால் வரி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வர உள்ளது. அதுபோல பான் மசாலா பொருட்கள் மீதான புதிய சுகாதார செஸ் வரி விதிப்பும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. அதன் காரணமாக சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் பான் மசாலா பொருட்களின் விலை பன்மடங்காக உயரும் என தெரிவிக்கப்படுகிறது. மத்திய அரசு கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1 தேதி சரக்கு மற்றும் சேவை வரி GST என்ற ஒரே வரி விதிப்பு நடைமுறையினை அறிமுகம் செய்தது. அது முதல் சிகரெட், புகையிலை, ஹுக்கா, ஜர்தா உள்ளிட்ட பிற புகையிலை பொருட்கள் மீது 28% GSTயும் கூடுதலாக செஸ் வரியும் விதிக்கப்படுகின்றது. மத்திய அரசு 2017ஆம் வருஷம் ஜூலை 1ஆம் தேதி சரக்கு மற்றும் சேவை வரி GST என்ற ஒரே வரி விதிப்பு முறையினை அறிமுகம் செய்தது. நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ புகையிலை பொருட்களுக்கு வரி அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறத விட அதோட பேஸாக இருக்கிற இந்த GST வரி எப்போ வந்துச்சு அப்படிங்கிற இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது புக்லையும் நம்ம திருப்பி படிக்க நம்முடைய மனசில் திருப்பி நல்லா பதிஞ்சிரும். அதுக்காண்டி தான் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். மத்திய அரசு கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தான் என்ன பண்ணுச்சு, GST அப்படிங்கிற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்னது, சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரே வரி விதிப்பு நடைமுறையை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதில் சிகரெட்டு, புகை, ஹுக்கா, ஜர்தா எல்லாத்துக்குமே 28% GST, அது போக செஸ் வரி இருக்குது. இந்த நிலையில் GST வரி விகித மாற்றம் கரோனா காலத்தில் மாநிலங்களின் GST வருவாய் இழப்பை ஈடு செய்ய வாங்கப்பட்ட கடன் ஜனவரி 31ஆம் தேதியுடன் திரும்ப செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இழப்பீட்டு செஸ் நடைமுறையும் நிறுத்தப்பட்ட உள்ளது. இதன் காரணமாக சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் பான் மசாலா பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி விகிதம் குறையாமல் உயர் அளவிலேயே இருப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025 இது இம்பார்ட்டன்ட். அந்த வரி இன்னும் குறைக்காம இருக்காங்க. உயர் அளவிலேயே இருப்பதை உறுதி செய்யறதுக்கு மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025 பான் மசாலா உற்பத்தி மீது புதிய செஸ் வரி விதிக்கும் தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா 2025 ஆகியவற்றை நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு டிசம்பரில் மத்திய அரசு அறிமுகம் செய்து நிறைவேற்றியது. இன்று முதல் கூடுதல் வரி. இந்த புதிய திருத்த சட்டங்கள் இரண்டும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வருகின்றன. அதன்படி 65 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட ஃபில்டர் இல்லாத சிகரெட் மீது கூடுதலாக தலா 2.05 வரி விதிக்கப்படும். அதாவது ₹2 கூடுது. இதே நீளம் கொண்ட ஃபில்டர் சிகரெட் மீது கூடுதலாக 2.10 வரி விதிக்கப்படும். 65 மில்லிமீட்டர் முதல் 70 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட சிகரெட் மீது 3.40 முதல், அதாவது 65 மில்லிமீட்டர் கொண்ட ஃபில்டர் மேலே ₹2 கொடுது. இதே நீளம் கொண்ட ஃபில்டர், அதாவது ஃபில்டர் இல்லாதது மேலேயும் கொடுது. ஃபில்டரோடதில் ₹2.10 கொடுது. அப்புறம் 65 to 70 மீட்டர் இருக்கிற அந்த லென்த்தியான சிகரெட் மேலே ₹3.40 முதல் ₹4 வரையும் கூட போகுது. 70 மில்லிமீட்டர் முதல் 75 மில்லிமீட்டர் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுல ₹5.40 கொடுது. வழக்கத்துக்கு மாறான அல்லது தரமற்ற வடிவமைப்பு கொண்ட சிகரெட்டுகள் மீது அதிகபட்சமாக தலா ₹8.50 கிட்டத்தட்ட ₹9 வரி விதிக்கப்படும். மிகவும் பிரபலமான சிகரெட் வகைகள் இந்த வரி வரம்பின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களே. ஐடிசிலாம் தப்பிச்சிரும்னு நினைக்கிறேன். மெல்லக்கூடிய வகையில் ஜர்தா புகையிலை மீது 82% கலால் வரியும் குட்கா மீது 91% கலால் வரியும் விதிக்கப்பட உள்ளது. மேலும் புதிய தேசிய பாதுகாப்பு செஸ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள பான் மசாலா உற்பத்தியாளர்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுவனத்தை புதிதாக பதிவு செய்ய விண்ணப்பிக்க வேண்டும். இந்த நிறுவனங்கள் அதில் உள்ள அனைத்து பேக்கிங் இயந்திரங்களும் நன்கு தெரியக்கூடிய வகையில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவதும் அதன் பதிவுகளை குறைந்தபட்சம் 24 மாதங்களுக்கு பாதுகாத்து வைத்திருப்பதும் கட்டாயமாகும். மெல்லக்கூடிய வகையிலான புகையிலை ஜர்தா 82% கலால் வரி, குட்கா மீது 91% கலால் வரி அப்படின்னு சொல்லி விதிச்சிருக்காங்க. நிறுவனத்தில் உள்ள இயந்திரங்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் கொள்ளளவையும் கலால் அதிகாரிகளிடம் இந்த நிறுவனங்கள் தெரியப்படுத்த வேண்டும். இந்த இயந்திரங்களின் உற்பத்தி திறனுக்கேற்ப செஸ் வரி விதிக்கப்படும். அதாவது 40% GSTயை கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு பான் மசாலா மீதான மொத்த வரி சுமை தற்போது 88% அளவிலேயே தக்க வைக்கப்படும். மேலும் ஒரு இயந்திரம் குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக 15 நாட்கள் செயல்படாமல் இருந்தால் கலால் வரியில் தள்ளுபடி கோரவும் நிறுவனங்களுக்கு உரிமை உண்டு. மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான இந்த கலால் வரி வருமானம் மூலம் தொகை
திரும்ப பகிர்ந்தளிக்கப்படும். மேலும் தேசிய பாதுகாப்பு செஸ் திட்டத்தின் கீழ் பான் மசாலா நிறுவனங்கள் மீது அவற்றிலுள்ள இயந்திரங்களின் உற்பத்தி திறனுக்கேற்ப இந்த செஸ் வரி விதிக்கப்படும். எனவே உற்பத்தி திறனுக்கேற்ப ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இந்த செஸ் வரி விதிப்பு மாறுபடும். இந்த செஸ் வருவாயின் ஒரு பகுதி சுகாதார விழிப்புணர்வு அல்லது பிற சுகாதார திட்டங்களுக்காக மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். இன்று இந்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திய போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ டோட்டலாக இந்த நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடுதல் கலால் வரியை வந்து போடுறாங்க. புகையிலை பொருட்கள் மேலே கூடுதல் கலால் வரி என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாத்துக்குமே 9 ருபீஸ் வரையும் 2 ருபீஸ்லேருந்து 9 ருபீஸ் வரையும் வரி போட்டாச்சு. மெல்லக்கூடிய வகையில் இருக்கிறதுல 82% வரி, குட்கா மீது 91% கலால் வரி விதிக்கப்பட்டு உள்ளது. ஸோ மொத்தமாகவே புதிய தேசிய பாதுகாப்பு செஸ் திட்டத்துக்கு கீழே பான் மசாலா உற்பத்தியாளர்கள் February 1 வந்து அவங்களுடைய நிறுவனத்தை வந்து திருப்பி போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக கலால் வரி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. சிகரெட்டோட ரேட்டு வந்து கூட போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ